Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சீனாவிற்கு அனுப்பப்பட்ட 7 கச்சா எண்ணெய் கப்பல்களை திடீரென இந்தியாவிற்கு திருப்பிவிட்ட ரஷ்யா. சீனாவிற்கு அனுப்பப்பட்ட 7 கச்சா எண்ணெய் கப்பல்களை திடீரென இந்தியாவிற்கு திருப்பிவிட்டது ரஷ்யா. ரஷ்யாவின் அக்வா டைட்டன் எண்ணெய் கப்பல் மங்களூரு துறைமுகத்திற்கு வரும் 21ஆம் தேதி வந்தடையும் என தகவல் தெரிவித்திருந்தனர். இந்தியா வரும் ரஷ்யாவின் 7 எண்ணெய் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, வளைகுடா நாடுகளில் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழல்ல, மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தனியாத ஒரு சூழல்ல, அங்கிருந்து இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் ஏற்றி வருகிற சரக்கு கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் ஈரான் இந்தியாவிற்காக மட்டுமே ஒரு அனுமதியை ஹார்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல்கள் செல்லலாம், இந்தியாவிற்கு அனுமதி என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்து கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற சூழல்ல, ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த 7 கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவிற்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. அந்த 7 கப்பல்களும் ரஷ்யாவுடைய பால்டிக் துறைமுகத்திலிருந்து இந்தியாவை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவுடைய அக்வா டைட்டன் என்கிற எண்ணெய் கப்பல் மங்களூரு துறைமுகத்துக்கு வருகின்ற 21ஆம் தேதி வந்தடையும். அதே போல மற்றொரு எண்ணெய் கப்பல் 25ஆம் தேதி இந்தியாவிற்கு வந்தடையும். இப்படி அடுத்தடுத்து 7 கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க சில நாட்களுக்கு முன்பு பார்க்கலாம், வணிக ரீதியான சமையல் எரிவாயுக்கு ஒரு கட்டுப்பாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய்க்கோ எரிவாயுக்கோ கட்டுப்பாடு என்பது இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. ஒருவேளை நம்மள்ட்ட ஒரு 2 மாதத்திற்கு மேல வரைக்கும் கச்சா எண்ணெயான கையிருப்பு என்பது இருக்கிறது. சமையல் எரிவாயுவாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், நம்மளுக்கு கையிருப்பு இருக்கு. ஆனால் போர் பதற்றம் தனியாத ஒரு சூழல்ல மத்திய கிழக்குல தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு சரக்கு கப்பல் வருகை நின்றுவிட்டால் அதை முன்னெச்சரிக்கையாக எப்படி நாம நடவடிக்கை எடுக்கலாம், சமாளிக்கலாம் என்பதற்காகத்தான் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதற்கே பல இடங்கள்ல மிக மோசமாக இருக்கு என்றெல்லாம் மிகையாக சிலர் அதை மிகையாக விமர்சிப்பதையும் மிகைப்படுத்தி பேசுவதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போதைக்கு இந்தியா எடுத்திருக்கிற மிக துரிதமான நடவடிக்கை ஒண்ணு, ஈரான்கிட்ட பேசி ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவிற்கு சரக்கு கப்பல் வருவதற்கு ஒரு அனுமதியை பெற்றிருக்காங்க. இந்தியாவிற்காக மட்டுமே கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட இஸ்ரேலுடைய 100 இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலும் ஈரான் மீது ஒரு பக்கம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற சூழல்ல இந்தியாவுடைய ராஜதந்திர நடவடிக்கையின் வெற்றியாக, பேச்சுவார்த்தையின் வெற்றியாக ஹார்முஸ் நீரிணையிலிருந்து இந்தியாவுக்கு சரக்கு கப்பல்கள் வந்து கொண்டிருக்கு. இதே இன்னொரு புறத்துல நம்ம 88% சற்றேறக்குரிய வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி தான் செய்கிறோம். வளைகுடா நாடுகளிலிருந்து ஒரு பெரும்பகுதி வருகிறது. அதே போல அதை விட குறைந்த விலைக்கு நமக்கு மிக நீண்ட நட்பு நாடான ரஷ்யாவிடமிருந்தும் வருகிறது. இந்த ஒரு நெருக்கடி ஏற்படலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுத்துட்டு இருந்தாலும் கூட கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ஒரு பெரும் தாக்கத்தை இந்த வளைகுடா நாடுகள்ல உற்பத்தி நிறுத்தப்பட்டது, மத்திய கிழக்குல நடைபெற்ற ஒரு போருனால பெட்ரோலிய டீசல் தட்டுப்பாடு உலகளாவில ஏற்படலாம், உலகளாவிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்க சூழல்ல இந்தியாவிற்கு ஏற்கனவே ஹார்முஸ் நீரிணையிலிருந்து கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த 7 கப்பல்கள் இந்தியாவை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இது கூடுதல் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்தியாவுடைய சர்வதேச அளவில் இந்தியா எடுத்து வருகிற முன் நகர்வுகளுக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு வெற்றியாகவும் இது பார்க்கப்படுகிறது. பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி மகேஸ்வரன்.